வணக்கம். உத்திரமேரூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம செங்கல்பட்டெல்லாம் தாண்டி திருச்சியை நோக்கி போற வழியில செங்கல்பட்டெல்லாம் தாண்டி மாமண்டூர்லாம் தாண்டி ஒரு இடத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய காலேஜ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படி ரைட் எடுத்தோம்னாக்க உத்திரமேரூர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா. நாயுடு சார் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. உத்திரமேரூர் நாரதர் நாயுடு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி மறக்க முடியும்? உத்திரமேரூர் நாரதர் நாயுடுவை மறக்க முடியுமா கண்ணா? அவருடைய நடிப்பு வசனத்தை யாரால மறக்க முடியும்டா கண்ணா? ஆமா, இயக்குனர் விசு அவர்கள் முதலாக இயக்கிய படம் தான் மணல் கயிறு. அந்த மணல் கயிறு மோடி மஸ்தான் அப்படின்னு ஒரு நாடகமாக வந்து சக்கை போடு போட்டு அந்த நாடக குழுவினர் அவருடைய ஒப்புதலோடு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் செய்து நடிக்கவும் செய்த படம் தான் மணல் கயிறு. விசு சார் டைரக்ட் பண்ணின முதல் படம். அதற்கு முன்னாடியே விசு சார் நமக்கு பரிச்சயம் எங்க அப்படின்னா, நம்ம எஸ்பி முத்துராமன் சார் குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு ஒரு படம் பண்ணினார் இல்லையா? அந்த படத்துல விசு சார் நடிச்சிருப்பார். அப்பவே அவருடைய முகம் நமக்கு பரிச்சயம் தான். அவர் அந்த படத்துல பண்ணின ஏக கலாட்டாக்களும் நமக்கு பரிச்சயம் தான். அதற்கு பிறகு மணல் கயிறு அப்படிங்கிற படத்தை கே பாலச்சந்தர் சார் கலைவாணி மூவிஸ் அப்படிங்கிற பேர்ல தயாரிச்சார். கே பாலச்சந்தர் சாருடைய சிஷ்யன் தான் இயக்குனர் விசு. அந்த சிஷ்யனுக்காக பாலச்சந்தர் தயாரித்த படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட மணல் கயிறு படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அதிரிபுதிரி காமெடியாகவும் மிகப்பெரிய வசூல் கலெக்ஷன்ல வந்த படமாகவும் ஒரு மினிமம் பட்ஜெட், இன்னைக்கு சொல்றமே மினிமம் பட்ஜெட்னு, அப்படி மினிமம் பட்ஜெட்ல வந்து மேக்சிமம் வசூலை கொடுத்த முக்கியமான படங்கள்ல விசுவின் மணல் கயிறு படத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. இன்னைக்கு கண்டிஷன் அப்ளை அப்படின்னு விளம்பரங்கள்லாம் வருது, பார்த்துருக்கீங்களா? இந்த கண்டிஷன் அப்ளைங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்கிட்டையும் இருக்கிற விஷயமா இருக்கு. ஆமா, என்னை நீ சார் போட்டு தான் பேசணும், என்னை நீ வாடா போடான்னு பேசக்கூடாது, என்னை நீங்க வாடி பொடின்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ற மனைவிகள்லாம் இன்னைக்கு புதுசா வந்துட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஆயிடுச்சு. இப்படி கண்டிஷன் கண்டிஷன் கண்டிஷன், எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன். ஒருத்தரோட உறவாடுறதுக்கு கண்டிஷன். ஆமா, நீ நானும் நல்லா பேசிக்கலாம், ஆனா நீ என்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேட்டா அவ்வளவுதான், நட்பு முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு கண்டிஷனோட தெரியுறாங்க நாட்டுல. இப்படியான பல கண்டிஷன்கள்ல கல்யாணத்துக்கு காத்திருக்கிற ஒரு ஆண் போடுகிற கண்டிஷன் இல்லையா? பொண்ணு அப்படி இருக்கணும், பொண்ணு எப்படிங்க இருக்கணும்னு கேட்டக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்கிட்டயா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற யூத் ஜெனரேஷன்லயா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு பொண்ணு எப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஏதோ நம்ம மளிகை கடைக்கு ஒரு லிஸ்ட் எழுதுவோமே அது மாதிரி ஒரு லிஸ்ட் போடுறாங்க. பொண்ணு ஒல்லியா இருக்கணும், குண்டா இருக்கக்கூடாது, பொண்ணு சிகப்பா இருக்கக்கூடாது, மாநிலத்துல இருந்தா போதுமானது, பொண்ணோட கூந்தல் இவ்வளவு இருந்தா போதும், பொண்ணுக்கு ஹைட்டு இப்படி இருந்தா போதும், நான் இவ்வளவு ஹைட்டு, அவ இப்படி ஹைட்டு, இப்படி ஹைட்டு வெயிட்டு அவளுடைய மொத்த ஸ்கேனிங்கையும் எடுத்து பார்த்து இன்னைக்கு இது சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னாக்க, பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு 40 வருஷம் கூட இல்ல, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட காலம் உண்டு. பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்ட காலங்கள் ஒன்று உண்டு. ஆனா இந்த படத்துல வர கிட்டுமணி, அதாவது நம்ம எஸ்.வி. சேகர் சார் வந்து 8 கட்டளைகள் போடுவார், 8 கண்டிஷன். இந்த 8 கண்டிஷன் அத்தனைக்கும் விசுகிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா விசு எஸ்.வி. சேகர் குடும்பத்தாருக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அவர் ஒரு கல்யாண புரோக்கர் கூட, கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கர் கூட. எஸ்.வி. சேகர் கிட்டுமணி, எஸ்.வி. சேகருடைய அக்கா துர்கா மனோரமா, மனோரமாவுடைய கணவர் வந்து நம்ம விசுவுடைய சகோதரர் கிஷ்மு. கிஷ்முவுக்கு இந்த படம் தான் அறிமுக படம். அப்புறம் சாந்தி கிருஷ்ணா, சாந்தி கிருஷ்ணாவுடைய அம்மா கமலா காமேஷ், அவருடைய சாந்தி கிருஷ்ணாவுடைய அப்பா வந்து ராஜாமணி, எம்.ஆர். ராஜாமணி. அதே போல அண்ணன் வந்து குரியகோஸ் ரங்கா. இவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி. இதுக்கு நடுவுல இந்த உத்தரமேரூர் நாரதர் நாயுடு, அவர்கிட்ட இவர் 8 கண்டிஷன் போடுவார். நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன், என்னுடைய உனக்கு வரப்போற வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோட நின்று இருக்கணும் அப்படின்னு போடுவார் கண்டிஷன். இது மாதிரி நான் வந்து சைவம் தான், ஆனா என் ஃப்ரெண்டு தங்கப்பேன், அவர் வந்து மனோரமாவுடைய பையன் பூபதி இருக்காருல்ல, அவன் வந்து அசைவம், அதனால அவனுக்கு அசைவமும் பண்ணி சாப்பாடு போடணும். பொண்ணு வந்து ஹிந்தி தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும்,
இப்படின்னு கண்டிஷன்லாம் போடுவோம். இந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு ஆஹ், தன்னுடைய சூட்கேஸை விசு திறப்பாரு. அங்க ஒரு புகைப்படம் இருக்கும். அம்மா, உன்னைய நான் வேண்டிக்கிட்டு நான் இதுல இருந்து ஒரு ஜாதகத்தை எடுக்க போறேன். இதைத்தாம்மா கிட்டுமணிக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். நல்ல ஒரு பொண்ணா, அவனுக்கு ஒரு நல்ல, அவன் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டோட பையன் மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு பையன் மாதிரி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுப்பாரு. அதுதான் உமா. யார் உமா? படத்தோட கதாநாயகி. ஏன் உமா? விசு சார் தன்னுடைய ஹீரோயினுக்கெல்லாம் உமான்னு தானே பேர் வைப்பாரு. சாந்தி கிருஷ்ணா பேரு உமா. அந்த சாந்தி கிருஷ்ணாவுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவர் அங்க போவாரு. இந்த 8 எஸ் வி சேகர் போட்ட 8 கண்டிஷனுக்கு ஒண்ணு கூட ஒத்து வராது. 8 கண்டிஷனுமே இல்லாம இருக்கும். ஆனா பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைப்பாரு. கல்யாணமான 4வது நாள் இந்த விஷயம் தெரிஞ்சிடும். அவ நம்மளை இந்த விஷயத்துல ஏமாத்திருக்கா, இந்த விஷயத்துல ஏமாத்திருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி ஏமாத்திட்டாங்க, இதனால ஏமாத்திட்டாங்கன்னு ஒவ்வொன்னா தெரிய 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 டைவர்ஸ் வரைக்கும் போறது. அப்படி டைவர்ஸ் வரைக்கும் போற ஒவ்வொரு தருணத்தையும் விசு எப்படி நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது. இந்த இந்த விவாகரத்துக்காக அவர் கோபத்தோட இருக்கும் போதெல்லாம் எஸ் வி சேகருடைய அக்காவையும் அக்கா வீட்டுக்காரரையும் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவர் டிராமா பண்றாருங்கிறதையும் ஒரு டிராமாத்தனமாகவே தான் விசு சார் சொல்லியிருந்தாலும் கூட படம் படம் முழுக்க டிராமா ஸ்டைல்லாம் தாண்டி நம்மளை ரசிக்க வச்சு மனம் விட்டு சிரிக்க வச்சிருப்பாரு. அதுதான் விசு சார், அதுதான் விசு சாருடைய ஸ்டைலும் கூட. மணல் கயிறு அப்படிங்கிற படம் 1982 வருஷம் மே மாசம் 7ஆம் தேதி போல வந்தது. படம் வெளியாகும் போது நான் 8ஆவதோ 9ஆவதோ படிச்சுட்டு இருக்கேன். ஒரு கோடை விடுமுறையில வந்த இந்த படத்தை காரைக்குடியில ராமவிலாஸ் தேட்டர்ல நினைக்கிறேன், அந்த தேட்டர்ல போய் நான் மணல் கயிறு படம் பார்த்தேன். லீவுக்கு எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்ப. அதற்கு பிறகு திருச்சியிலையும் இந்த படத்தை பல முறை பார்த்ததெல்லாம் நினைவுக்கு. மணல் கயிறு அப்படிங்கிறது, மணல்ல கயிறு திரிக்கிறது நடக்குமா? மணல்ல கயிறு திரிக்கிறது நடக்காது. ஆனா மணல் கயிறுன்னு டைட்டில் வச்சிருக்காரு. அத்தனை கண்டிஷன்களும் போட்டு அத்தனை கண்டிஷன்களுக்கு சேர்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? கிடைக்காது. அததான் மணல் கயிறு அப்படிங்கிற டைட்டில் மூலமா அவர் சொல்ல வர. தவிர நம்ம ஊர் நாட்டிலலாம் இன்னைக்கும் ஒரு பழமொழி இருக்கு. இந்த ஹைடெக் யுகத்துல கூட ஒரு பழமொழி இருக்கு. என்ன இருக்கு? 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு கல்யாணமும் 1000 பொய்யோ அல்லது 500 பொய்யோ அல்லது 999 பொய்யோ அல்லது 101 பொய்யோ அல்லது ஒரே ஒரு பொய்யோ ஏதேனும் ஒரு பொய் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் நடக்குது. அப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட பாருங்க என்னை இப்படி சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு காமெடியா சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனா இந்த படத்துல வரக்கூடிய கிட்டுமணி அதை காமெடியாக எடுத்துக்கலாம சீரியஸா எடுத்துக்கிறாரு. அதை யதார்த்தமா கல்யாணத்துக்கு அப்படி பொய் சொல்றது சகஜம் தானே அப்படின்னு இல்லாம இப்படிலாம் எடுத்துக்கிறாரு. இந்த உலகத்துல மாப்பிள்ளைகள்ன்ற பேர்ல ஆண் வர்க்கங்கள் இப்படி குண்டக்க மண்டக்கன்னு கண்டிஷன்களை போட, அதனால பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதனால பெண்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, ஏன் வாழ்க்கையே எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிற ஒரு சீரியஸான விஷயத்த இந்த மணல் கயிறு மூலமா சிரிக்க சிரிக்க சொல்லியிருப்பார் விசு சார். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய அவர் வந்து பெரிய பணக்காரரு, தோப்பு துறவு அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிற விவசாயத்துல குடிகட்டி பறக்கிறவரு விசு சார் உத்தரமேரூர்ல. அப்ப வந்து அவர் வந்து இவருக்கு எஸ் வி சேகராவது நான் 8 கண்டிஷன் தானே போட்டாரு, விசு 40 கண்டிஷன் போட்டிருப்பாரு. அந்த 40 கண்டிஷனுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாரும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிருக்கிற இந்த சமயத்துல விசு சாருக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நம்ம போட்ட அத்தனை கண்டிஷன்களும் இந்த பொண்ணுகிட்ட இல்லைங்கிறது. அதனால கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இறந்து விடுவா. இது அவருக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால இந்த உலகத்துல கண்டிஷன் போடுற ஆம்பளைங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிறதே தன்னுடைய குறிக்கோளாக, லட்சியமாக, எண்ணமாக கொண்டு விசு சார் செய்கிற ஒரு நாரதர் தனம் தான் இந்த நாரதர் நாயுடு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே காட்சியை உணர்த்திடுவார் ஒவ்வொரு சீன்லயுமே. எஸ் வி சேகரை விடுறதுக்கு ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. வாடா உள்ள வாடா கான்செப்ட் போலாம், இருக்கட்டும்டா நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு போட. டே ஏடா நீ பிஎஸ்சி தானே, கிட்டுமணி எம்ஏன்னு போட்டிருக்க. டே நான் பிஎஸ்சி தான்டா, அப்புறம் ஏன்டா எம்ஏன்னு போட்டிருக்க, உனக்கு தெரியாதா நான் எதுலையுமே கொஞ்சம் வித்தியாசமானவன் தானே, என்னோட இனிஷியல் எம்ஏங்கிறது என்னுடைய இனிஷியல், அதனால நான் இனிஷியல நான் பின்னாடி போட்டுக்கிறேன், எப்போதும் நான் வித்தியாசமா இருக்கேன், நான் சாப்பிட்றது எப்படி வாய் வழியா தானே அப்படின்னு அந்த இவர் கேட்டுட்டு போற ஸ்டைலே விசுவோட குறும்புத்தனம் குசும்புத்தனம் தான். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தாக்க மனோரமாவும் கிஷ்முவும் இருப்பாங்க. அப்ப இவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு,
கையில இருக்கிற புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட பேசிட்டு புக்கை வந்து அந்த டீ டேபிளுக்கு கீழே போடுவாரு. ஷூவை கழட்டிட்டு ஷூவை தூக்கி டேபிள்ல வைப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஏண்டி உன் தம்பி என்னடி இப்படி இருக்கான்? படிக்கிற புஸ்தகத்தை தூக்கி கீழே வைக்கிறான், காலில் போட்டுக்கிற ஷூவை தூக்கி டேபிள் மேல வைக்கிறான். இவன் ரொம்ப இது குண்டக்க மண்டக்க காரண்டி இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்வி சேகர் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து இந்த 2 ஷூவையும் கையில எடுப்பாரு. அப்பா ஷூ கையில அப்படின்னு, வேற ஷூ போட்டுக்க போறேன் நீ அக்கா அப்படின்னு சொல்லுவாரு. இது மாதிரியே தான் படத்துல காட்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல உங்களால பொண்ணு பார்க்க முடியும். அதுலயும் டைட்டில் ஆரம்பிக்குமா, அப்போ ஒரு இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க. அப்ப பெரிய தாம்பாளத்துல வாழைப்பழம் வெத்தலை 1 கவுளி 2 கவுளின்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அடுத்தப்பல இன்னொரு இடத்துல பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த தாம்பாளம் சின்னதாகும். அப்புறம் இன்னொரு இடத்துல 6 வாழைப்பழம் தான் இருக்கும். அப்புறம் 2 வெத்தலை தான் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு 2 வெத்தலை 1 வாழைப்பழம் அப்படின்னு 2 வாழைப்பழம்னு இத்தினுண்டு சின்ன தட்டுல இருக்கும். போய் டயர்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு, போய் அலுப்பாயிடுச்சு, கண்டிஷன் இவன் கண்டிஷனு அப்படின்னு சொல்லிட்டு கதையில காட்சிகள்லயே அதை காமிச்சிருப்பாங்க. அதே போல நமஸ்காரம் பண்ணியிருக்கும் போது ஒரு பொண்ணாகவும், எந்திரிக்கும் போது வேற பொண்ணாகவும் இருக்க, இப்படியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறதையும் அப்படியே காமெடியாவே காமிச்சிருப்பாரு விசு சார். உங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க எனக்கு தெரியல, அதனால நான் வந்து நான் நாரதர் நாயுடு மாமாட்டையே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரமேரூருக்கு வந்து அவர்கிட்ட ஒவ்வொரு இதா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு கண்டிஷன் சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஆமா, அப்ப உனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கும் மிருதங்கம் வாசிக்க தெரியுமா அப்படின்னு விசு கேட்பாரு. உடனே கிஷ்ணு சொல்லுவாரு, பேப்பர்ல மிருதங்கம்னு வாசிக்க தெரிஞ்சதை வாசிச்சா போதும் அப்படின்னுவாரு. உடனே நான் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு தகுந்தபடி அவ ஆடணும். உடனே இவர் சொல்லுவார், நம்ம பூபதி, இவன் சோகமா வாசிச்சா சோகமா ஆடணும், சந்தோஷமா வாசிச்சா சந்தோஷமா ஆடணும். உடனே விசு சொல்லுவாரு, கிழிஞ்சுதுவோ அப்படின்னு. உடனே கிஷ்ணு, கிழிஞ்சு ஆடணும் அப்படின்னு. இது மாதிரி படம் நெடுக வசனங்கள் அவ்வளவு பிரமாதமா இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு நேரா போனாக்க அங்க ஐயா சார் அப்படின்னு கிஷ்ணு சார் அப்படின்னு கூப்பிடுவாரு. விசு சார்னு திரும்ப கூப்பிடுவாரு. கிஷ்ணு சார், அட இருப்பா, ஏன்பா நான் கூப்பிட்ட ஒருபாடு நீ கூப்பிடுங்க, ஏங்க 2 பேர் கூப்பிட்டுமே வரலையே, கதவு திறந்திருக்கும் உள்ள போயிடலாமா அப்படின்னாக்கோ கதவு திறந்தா இருக்கும். உள்ள போவாங்க. அங்க எம்.ஆர். ராஜாமணி, அந்த வயசானவர் சாந்தி கிருஷ்ணாவோட அப்பா, அவர் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு காது கேட்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த காது கேட்காத காமெடியை வச்சுக்கிட்டு யாரையும் காயப்படுத்தாம, அந்த செவி திறன் இல்லாதவர்களை காயப்படுத்தாம காமெடி பண்ணின முக்கியமான படம் இதுவாத்தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.